குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்ணன் பேசுகிறேன். பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து நம்மளோட பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு நான் ஒரு 15 days முன்னாடி ஹிண்டல்கோ அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் அந்த ரெண்டும் ஈக்விட்டியில் பொசிஷனல் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். அதை பற்றி முதல்ல ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ பேச போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வெர்சஸ் விஐஎக்ஸ். நிஃப்டின்னா நம்மளோட இண்டைசஸ், விக்ஸ்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். இந்த ரெண்டுத்தையும் நம்ம எந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டால் நமக்கு பாட்டம் அவுட்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் வியூ. இதெல்லாம் நார்மலாக நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க. இது ஒரு கீ பாயிண்ட் ஃபார் பாட்டம் ரிவர்சல். ரெண்டுத்தையும் எப்படி பேரலாக ஒரு நம்பர்ஸை வச்சு நம்ம ரிவர்சலை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டாக் எடுத்தாலும் சரி, இண்டைசஸ் எடுத்தாலும் சரி, ஹையஸ்ட் ஹை நம்மளால் எக்ஸிட் பண்ண முடியாது, லோயஸ்ட் லோ நம்மளால் என்டர் பண்ண முடியாது. பட் அஃப்கோர்ஸ் அங்கேருந்து கொஞ்சம் மார்க்கெட் லோயஸ்ட் லோலேருந்து மூவ் ஆனவுடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஹையஸ்ட் ஹைலேருந்து கொஞ்சம் கீழே வரும்போது ரிவர்சல் ஆகுதுன்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதோட கம்பேரிசன் தான் நிஃப்டி வெர்சஸ் விக்ஸோட சார்ட்ஸை வச்சு இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. இது நம்மளோட பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் அ இன்வெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நம்ம முதல்ல இண்டஸ்இண்ட் பேங்க், ஹிண்டல்கோ இதோட அப்டேட்ஸ்க்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஹிண்டல்கோ நம்ம அரவுண்டு 520 to 500 அந்த ரேஞ்சில் நம்ம அக்குமுலேட் பண்ண சொல்லியிருந்தோம். தட் இஸ் அரவுண்டு 560, 570, 590 எல்லாம் டார்கெட் சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு 560 இருக்குது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இந்த க்ரீன் கலர் டைமண்டுக்கு இந்த க்ரீன் கலர் டைமண்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற லோ தான் ஸ்டாப் லாஸாக இருக்கும்ன்றது தான் இந்த சாஃப்ட்வேரோட கான்செப்ட். ஸோ ஆஸ் பர் கான்செப்ட் இந்த இடத்துல நம்ம பை பண்ணது எக்ஸாக்டாக இந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணாமல் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ 560 இருக்குது. அகெயின் இது மூவ் ஆகும். அண்டு இண்டஸ்இண்ட் பேங்க் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சேம் ப்ரீவியஸ் லோ நம்ம கேப்சர் பண்ணி கொடுத்துருந்தோம். தட் இஸ் ப்ரீவியஸ் லோ பார்த்தீங்கன்னா 430, ஆல்மோஸ்ட் 440. ஸோ இது பார்த்தீங்கன்னா 430.85 க்ளோஸ் ஆகிருந்தது. 1430.85 க்ளோஸ் ஆகிருந்தது. அகெயின் நெக்ஸ்ட் டே 1441.55. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 1450, ஐ திங்க் இந்த வீடியோவில் 1450 சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். 1450ன்றது இது 1430ன்றது ப்ரீவியஸ் டைமண்ட்ஸோட லோ. அந்த லோ பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது பிரேக் ஆகாமல் ஆன் க்ளோஸ் பேசிஸில் மேலே வந்திருக்கு. சப்போஸ் 1450 கொடுத்துருந்தாலும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அகெயின் நம்ம சாஃப்ட்வேர் நம்ம வச்சுருந்தோம்னா இந்த டைமண்டுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது லாங் போகலாம். அகெயின் இது இப்போ ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு. இது டெஃபினட்டாக மூவ் ஆகுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் தான் இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ஏதாச்சும் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வெயிட் ஃபார் அ டார்கெட்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது. ஹிண்டல்கோ ஆல்ரெடி டார்கெட்ஸ்க்கு நியர் வந்தாச்சு. ஸோ இந்த ரெண்டும் அப்டேட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், அதுதான் கொடுக்குறேன். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பை ஜெனரேட் பண்ணுதுன்னா அந்த பையோட ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டே ஒரு ட்ரெண்டிங் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பை ஜென்ரேட் பண்ணிவிட்டு பையோட ஹைக்கு மேலே போக முடியலன்னா மார்க்கெட் போகாது. ஸோ இந்த இடத்துல ஒரு டைட் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். ஸோ பை செல் சிக்னலை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம்.
தட் இஸ் பையாக இருந்தாலும் செல்லாக இருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்லாக இருக்கும் பட்சத்தில் செல்லோட லோக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வந்து மார்க்கெட் கீழே விழும். ஸோ சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு வந்து பை செல்ன்றது வந்து ஆன் டெய்லி பேசிஸில் சிக்னல் கிடச்சிரும். அந்த லோ பிரேக் ஆகலைன்னா, தட் இஸ் செல்லோட லோக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகலைன்னா மார்க்கெட் கீழே விழாது. அட் த சேம் டைம் பை சிக்னலோட ஹைக்கு மேலே மார்க்கெட் அடுத்த நாள் க்ளோஸ் ஆகலைன்னா கீழே விழும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேயை வச்சுட்டு நம்ம வந்து சேர்ன் பண்ண முடியும் நம்மளோட கேபிட்டலை. ஸோ இந்த கேஸ்லையும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செல் கொடுத்துருக்கு இண்டஸ்இன்ல. செகண்ட் டே அதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே விழுன்றது தான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ இதை நல்லா புரிஞ்சுட்டு நம்ம பண்ணும்போது டெஃபினட்டாக சாஃப்ட்வேரை வச்சு யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். நிறைய ஈக்விட்டிஸை வந்து சேர்ன் பண்ண முடியும் உங்கள் கேபிட்டலை. அதாவது இப்போது நீங்கள் லாஸ்ட் ஒரு 10 days மார்க்கெட் பார்த்தீங்கன்னா படு வாலடைல் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியும்னா இந்த சிக்னல்ஸை வச்சு பண்ண முடியுன்றதுக்காக தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்மளோட பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு. இப்போ வந்து நம்ம விக்ஸையும் நிஃப்டியும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி விக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வால்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து வால்டாலிட்டி இண்டெக்ஸ் என்னைக்கெல்லாம் மைனஸில் இருக்கோ அன்னைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் இருக்கும். பிகாஸ் வால்டாலிட்டி இண்டெக்ஸ் நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கீழே இருந்ததுன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து அப் சைடில் இருக்கும். நாளைக்கு விக்ஸ் வந்து மேலே இருக்கும் பட்சத்தில் அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்க்கெட் வந்து கீழே இருக்கும். இது வந்து ஒரு ஜென்ரல் கான்செப்ட். விக்ஸுக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து ட்ரேட் ஆகும். அதுதான் வந்து இந்த ரெண்டுத்தோட கம்பேரிசனோட கான்செப்ட். தட் இஸ் இப்போ விஐஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்க மார்க்கெட் அன்றைக்கி ஃபுல்லாக பாசிட்டிவ் க்ளோஸ் கிடைக்கும். விக்ஸ் பாசிட்டிவாக இருக்க அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட்டில் செல் ஆஃப் இருக்கும். அண்ட் இப்போது ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா, இப்போது ஆல்மோஸ்ட் நிஃப்டியோட லோயஸ்ட் லோ, அதாவது விக்ஸோட லோயஸ்ட் லோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 8.18ன்றது லோயஸ்ட் லோ. தட் இஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான விக்ஸு. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதால தான் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ 8.8லேருந்து மார்க்கெட் மூவ் ஆகிறது 12.83 போனாலும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 16.36 எல்லாம் போயிட்டு மார்க்கெட் விழுந்திருக்கு. ஸோ இது டே பை டே இந்த விக்ஸுக்கு பேரலாக வந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் மொமெண்டம் கொடுக்கும். இப்போ 16லேருந்து 12க்கு வரும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கும். அதை நம்ம கிளியராக பார்க்கணுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போது இது 16.74 16.74னா தட் இஸ் மார்ச் 2லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வீக்லி நான் சொல்கிறது. மார்ச் 2லேருந்து இங்கே பார்த்தோம்னா மேலே இருக்கும் மார்க்கெட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 22,419லேருந்து 21,860லேருந்து 22,419. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22,525. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இப்போ மார்க்கெட் இங்கே வந்து விக்ஸு கீழே விழ அகெயின் மார்க்கெட் மேலே போகும். இப்போ இந்த டேட்டில் வந்து விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் 13.52 ஆன் 13.52 ஆன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22nd மார்ச். ஸோ 22nd மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து டவுன் சைடு வந்து உங்களுக்கு 21,710. அங்கேருந்து விக்ஸ் வந்து கொஞ்சம் மேலே மூவ் ஆயிருக்கு. தட் இஸ் இங்கே வந்து உங்களுக்கு வந்து 11.8லேருந்து 12.83 ஆன் ஆஃப். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,326. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வால்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரிவர்சல் கிடைக்கும். அட் த டாப் நாம் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டாப் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தட் இஸ்
உங்களுக்கு வந்து விக்ஸ் வந்து ஹையஸ்ட் டாப் வந்து 2020ல மார்ச் 27th வந்து ஹையஸ்ட் டாப். அதே நீங்கள் வந்து 2020ல லோயஸ்ட் லோ வந்து எக்ஸாக்டாக 27/3/2020 இருக்கும். தட் இஸ் இது வந்து 27/3/2020ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து அரவுண்டு உங்களுக்கு வந்து 86 வரைக்கும் போயிருக்கு. 86 போயிட்டு 70 வந்திருக்கு. ஸோ அன்னைக்கு தான் வந்து லோயஸ்ட் லோ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2020ல தான் வந்து லோயஸ்ட் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதுதான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாக்டாக இந்த 8660னா இந்த இடத்துல நம்மளால் பிடிக்க முடியாது டெஃபினட்டாக. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும் இதுதான் லோன்றது. ஸோ அதுக்கு அடுத்த வாரம் தான் நம்மளால் என்ட்ரி கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு வந்து பிட்வீன் 54 73லேருந்து 54 இது 86. ஸோ 86லேருந்து 54க்கு வரும்போது நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். தட் இஸ் 8055 வந்து ஒரு லோயஸ்ட் ரிவர்சல் பாயிண்ட்ன்றதை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இன் ஃபியூச்சர் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து எனி ஒரு ஹையர் மொமெண்டம், இப்போ ஹையர் மொமெண்டம் மார்க்கெட் போயிட்டே இருக்குது. சடனாக ஒரு ஒரு உங்களுக்கு வந்து உங்களுக்கு இண்டைசஸில் வந்து ஒரு ஒரு யூஃபோரியா, அந்த மாதிரி ஒரு யூஃபோரியா பீரியட் மாதிரி ஒன்று வருதுன்னா, அப்போ வந்து இந்த விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹையர் சைட் போயிடும். விக்ஸ் ஹையர் சைட் போயிடும். ஹையர் சைட் போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்பாட் வந்து நிஃப்டி வந்து லோயர் சைட் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ணோன்னா, நம்ம வெறும் வந்து நிஃப்டியை மட்டும் பார்த்தா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ பேரலாக வந்து விக்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு பாட்டம் ரிவர்சலை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கொஷின் பண்ணலாம். பட் இதுதான் வந்து டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எக்ஸாக்டாக புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் இந்த 8.1 இந்த கீழே விழுந்திருக்கு இல்லையா விக்ஸு, அதுக்கு கீழே மார்க்கெட் போகாமல் இந்த விக்ஸ் இன்க்ரீஸ் ஆக மார்க்கெட் ரிவர்சல் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு யூஃபோரியா போகணுன்ற மாதிரி இருந்தால் சடனாக மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கும். அந்த பெரிய மொமெண்டம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, அந்த பெரிய மொமெண்டம் உங்களுக்கு விக்ஸை வந்து பாட்டம் சைட் கொண்டு வரும். அந்த பாட்டம் சைட் கொண்டு வரும்போது இந்த 8.1 இருக்குது, அதுக்கும் கீழேயும் வரலாம். ஸோ அந்த மாதிரி விக்ஸ் வந்து ஒரு இயர் ஆன் இயர் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லோயஸ்ட்டு லோ விக்ஸ் வரும்போது இது ஸ்பாட் வந்து ஹையஸ்ட் டாப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் வரப்போகுது அப்படின்னா அடுத்தடுத்த வாரத்தில் விக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹை வாலட்டாலிட்டி இன் அப்பர் சைட், அப்பர் பேண்டில் வெரி ஃபாஸ்ட்டாக வந்து விக்ஸோட வாலட்டாலிட்டி ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி ஆகும்போது நிஃப்டி ரிவர்சலை வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்து இந்த வீடியோவோட வியூ. ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இது மாதிரி நிறைய கம்பேரிசன்ஸ் வச்சு தான் வந்து நம்ம வந்து நிஃப்டியை வந்து ரிவர்சல் கண்டுபிடிக்கிறது. அண்டு இங்கேருந்து மேலே போகும், இங்கேருந்து கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மூவிங் ஆவரேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் மூவிங் ஆவரேஜஸ் பார்ப்பாங்க, சில பேர் ஆவரேஜ் இது RSI பார்ப்பாங்க, நிறைய பேர் நிறைய பார்ப்பாங்க. பட் நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு ட்ரேட் நம்ம பண்ணுறோன்னா ஒரு டாப் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதும் ஒரு பாட்டம் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதும் விக்ஸை கம்பேர் பண்ணி பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் டே பை டே கொடுக்குற எல்லா வீடியோஸும் ரிசீவ் ஆகிறது ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 9884013967. என் பேர் கண்ணன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.